Hello everyone, இது Big Data Analyticsல Unit 1ஓட 6th lecture. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர் அண்ட் டிரான்ஸ் ஃபயர்வால் அனலிட்டிக்ஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஆனா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ ஃபயர்வால்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? பாருங்க, ஃபயர்வால் இஸ் a device designed to control the flow of traffic in and out of the network. ஸோ ஃபயர்வால்ங்கிறது நம்ம செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ற ஒரு டிவைஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபயர்வால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெட்வொர்க்ல உள்ள டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம நெட்வொர்க்ல வரலாம் வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த நெட்வொர்க்ல உள்ள டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஃபயர்வாலை யூஸ் பண்றோம். ஓகேவா? ஃபயர்வால்ஸ் ஆர் இன்ஸ்டால்ட் டு பிரிவென்ட் அட்டாக்ஸ். ஸோ இது மூலமா நமக்கு ஏதோ ஒரு செக்யூரிட்டி அட்டாக் நடக்காம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இட் கேன் பி a சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஆர் a ஹார்ட்வேர் டிவைஸ். இந்த ஃபயர்வால் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமாவும் இருக்கலாம், இல்ல ஹார்ட்வேர் டிவைஸாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Firewalls filter based on IP, UDP and TCP information. ஸோ நம்ம நெட்வொர்க்கோட டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணுன்னு பார்த்தோமா, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ஐபி இன்ஃபர்மேஷன் இல்ல யூடிபி இன்ஃபர்மேஷன் இல்ல டிசிபி இன்ஃபர்மேஷன் அதை பொறுத்து தான் இந்த நெட்வொர்க்ல எந்த டிராபிக் வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஃபயர்வால் இஸ் பிளேஸ்ட் ஆன் த லிங்க் பிட்வீன் ஏ நெட்வொர்க் ரவுட்டர் அண்ட் த இன்டர்நெட். ஸோ ஃபயர்வாலை வந்து ஒரு ரவுட்டருக்கும் இன்டர்நெட்டுக்கும் நடுவில் தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபயர்வாலுக்கு ஒரு டயக்ராம் இருக்கு பார்த்துக்கோங்க. இன்டர்நெட், ரவுட்டர், ஃபயர்வால். இது வந்து நம்ம யூசர்ஸ், சர்வர், கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்கும். இது நம்ம யூசர்ஸ். இதுல வந்து நம்ம ஃபயர்வாலை இன்டர்நெட், ரவுட்டருக்கு ரெண்டுக்கு நடுவுலையும் வச்சுக்கலாம், இல்ல யூசர்ஸ்க்கும் ரவுட்டருக்கும் நடுவுலையும் இந்த ஃபயர்வால் வச்சுக்கலாம். எங்கனாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ இப்படி ஒரு டயக்ராம் வந்து ஃபயர்வாலுக்கு நீட்டா டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபயர்வால்ஸ் வந்து எங்கெல்லாம் நமக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும், எங்கெல்லாம் ஃபயர்வால்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்காது அப்படிங்கதான் பார்க்க போறோம். பாருங்க, ஃபயர்வால்ஸ் கேன் ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் அகைன்ஸ்ட் ஹேக்கர்ஸ் who break our system security. ஸோ நம்ம சிஸ்டம் செக்யூரிட்டியை பிரேக் பண்ற ஹேக்கர்ஸ் வந்து நமக்கு ஃபயர்வால்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கும்னு சொல்றாங்க. இட் ப்ரிவென்ட்ஸ் மால்வேர், த்ரெட்ஸ் அண்ட் வைரஸஸ். அதே மாதிரி ஏதோ ஒரு வைரஸ், மால்வேர் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுல இருந்துமே நமக்கு ஃபயர்வால்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். ஸோ ஹேக்கர்ஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும், ஏதாவது ஒரு வைரஸ் ஏதாவது வந்தாலுமே அதுல இருந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட், ஃபயர்வால்ஸ் கேனாட் ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் அகைன்ஸ்ட் வைரஸஸ் ஸ்ப்ரெட் த்ரூ இமெயில்ஸ். ஸோ இமெயில் மூலமா ஏதாவது ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அங்க ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஸ்கேம்ஸ் அண்ட் அதர் ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு ஸ்கேம் நடந்தாலுமே அங்க ஃபயர்வால்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபயர்வால்ஸோட ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபயர்வால். ஃபயர்வாலுக்கு ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்கு, என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அசஸ் கண்ட்ரோல், ஃபில்டர்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் பாக்கெட்ஸ். ஸோ எந்தெந்த பாக்கெட்லாம் அந்த நெட்வொர்க்குள்ள வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத அந்த அசஸை கண்ட்ரோல் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அசஸ் கண்ட்ரோல்ங்கிறது. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் போர்ட் டிரான்ஸ்லேஷன், எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் பிட்வீன் டிவைசஸ். ஒரு 2 டிவைஸ்க்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்குமே இந்த ஃபயர்வால் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட், லாகிங். லாகிங்னா என்னன்னு பாருங்க. செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் தட் என்ஷூர்ஸ் பாக்கெட் என்கவுண்டர்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஃபயர்வால். ஸோ ஒரு செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல டிராவல் ஆகிற பேக்கெட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபயர்வாலையாவது தாண்டி போகணும் அப்படின்னு தான் ஒரு ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணிருப்பாங்க. இதான் லாகிங்கிற ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது மூலமா அந்த பேக்கெட் வந்து உள்ள போகலாமா கூடாதா அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஒரு செக்யூரிட்டி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபயர்வால் ரூல்ஸ். யூசர்ஸ் கேன் கிரியேட் ஃபயர்வால் ரூல்ஸ் பேஸ்ட் ஆன் ஐபி அட்ரஸஸ், டொமைன் நேம்ஸ், ப்ரோட்டோகால்ஸ், போர்ட், கீவேர்ட்ஸ். ஸோ நம்ம ஃபயர்வாலை வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5 இதை பேஸ் பண்ணி ஏதாவது ரூல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ்ல நீங்க அலோவ் பண்ணலாம், இப்படி ஐபி அட்ரஸ் இருந்தால் அதை அலோவ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி இந்த 5 இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபயர்வாலுக்கு ஒரு ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால். இந்த ஃபயர்வால்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு, ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட், பேக்கெட் ஃபில்டர் ஃபயர்வால், அடுத்து அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால், அடுத்து சர்க்யூட் லெவல் கேட்வே ஃபயர்வால். இப்படி ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. இந்த 3 டைப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஓஎஸ்ஐ ஆர்கிடெக்சர் பார்த்திருப்போமா, அந்த ஓஎஸ்ஐ ஆர்கிடெக்சர்ல ஒவ்வொரு லேயர்ல என்னென்ன ஃபயர்வால் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ பாருங்க, இதான் நம்ம ஓஎஸ்ஐ ஆர்கிடெக்சர். 7 லேயர் இருக்கும். இந்த 7 லேயர்ல நெட்வொர்க் லேயர்ல தான் ஃபர்ஸ்ட் பேக்கெட் ஃபில்டர் ஃபயர்வால் ஒர்க் ஆகுது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல சர்க்யூட் லெவல் கேட்வே ஃபயர்வால் ஒர்க் ஆகுது. அடுத்து இந்த 3 இதுமே இது வந்து அப்ளிகேஷன் லெவல்னு சொல்லுவாங்க. இந்த 3 இதுலயுமே அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால் ஒர்க் ஆகுது. ஸோ இதான் என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பேக்கெட் ஃபில்டர் ஃபயர்வால். இந்த பேக்கெட் ஃபில்டர் ஃபயர்வால் இந்த நேம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக்கெட்டை வந்து அசஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்ட்டு ஃபில்டர் பண்றாங்க. இதான் பேக்கெட் ஃபில்டர் ஃபயர்வால். பாருங்க, இட் கண்ட்ரோல்ஸ் அசஸ் டு பேக்கெட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஸோ அதோட சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸை பொறுத்து
அந்த பேக்கெட்ஸ் வந்து நெட்வொர்க்ல அசஸ் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுது. இது பேக்கெட் ஃபில்டர் ஃபயர்வால். It cannot see inside the packet, only the IP addresses. ஸோ இது வந்து பேக்கெட்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்க்க முடியாது, ஆனா அதோட ஐபி அட்ரஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஐபி அட்ரஸை பார்த்து அதை வந்து அசஸ் பண்ணலாமா கூடாதான்னு கண்ட்ரோல் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் பேக்கெட் ஃபில்டர் ஃபயர்வால். நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால். இட் ஆபரேட்ஸ் அட் அப்ளிகேஷன் லெவல். நம்ம பார்த்ததுதான் அப்ளிகேஷன் லெவல் ஒர்க் ஆகிறதான் அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால். மல்டிபிள் அப்ளிகேஷன் கேட்வேஸ் கேன் ரன் ஆன் சேம் ஹோஸ்ட், பட் ஈச் கேட்வே இஸ் ஏ செப்பரேட் சர்வர் வித் இட்ஸ் ஓன் ப்ராசஸர்ஸ். ஸோ நம்ம ஒரே கோஸ்ட்ல ஒரே நெட்வொர்க்ல நிறைய அப்ளிகேஷன் கேட்வே கூட வச்சுக்கலாம், ஆனா ஒவ்வொரு கேட்வேயுமே தனித்தனி சர்வர்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதான் அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் சர்க்யூட் லெவல் கேட்வே ஃபயர்வால். It is a second generation firewall that validates TCP and UDP sessions before opening a connection. So ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அதோட TCP UDP இன்ஃபர்மேஷனை வேலிடேட் பண்றதுதான் இந்த சர்க்யூட் லெவல் கேட்வே ஃபயர்வாலோட வேலை. It cannot examine the data content of the packet. ஸோ இங்கேயுமே அப்படிதான், அந்த பேக்கெட்டோட டேட்டா கண்டென்ட்டை அது பார்க்க முடியாது, ஆனா அந்த TCP UDP இன்ஃபர்மேஷனை வச்சும் பார்த்து அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாமா கூடாதான்ட்டு முடிவு பண்ணுது. இது சர்க்யூட் லெவல் கேட்வே ஃபயர்வால். ஸோ இதான் 3 டைப்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஃபயர்வால்ங்கிற கொஸ்டின். ரொம்ப சிம்பிளானதுதான். ஃபர்ஸ்ட் ஃபயர்வால்ஸ் என்னன்னு எழுதுறோம். ஃபயர்வால்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஃபயர்வால்ங்கிற ஒரு டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க? செக்யூரிட்டிக்காக. நம்ம நெட்வொர்க்ல எந்த டிராபிக்லாம் வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த ஃபயர்வால்ங்கிறத யூஸ் பண்றோம். இது மூலமா நம்ம செக்யூரிட்டி அட்டாக்ல இருந்து நம்ம ப்ரொடக்ஷன் இருக்குது. இந்த ஃபயர்வால் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமா இருக்கலாம், இல்ல ஹார்ட்வேர் டிவைஸாவும் இருக்கலாம்னு பார்த்தோம். ஸோ அப்படி ஃபயர்வாலை பத்தி ஒரு சில லைன்ஸ் எழுதிக்கிறோம். அடுத்து அந்த ஃபயர்வாலுக்கு ஒரு டயக்ராம் டிரா பண்ணிடுறோம். இன்டர்நெட், ரவுட்டர், ஃபயர்வால், அடுத்து கம்ப்யூட்டர் சர்வர்ஸ், இப்படி ஒரு டயக்ராம் டிரா பண்ணிக்கிறோம். அடுத்து அந்த ஃபயர்வால்ஸ் வந்து எங்க தான் ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம், எங்க தான் ப்ரொடக்ஷன் கொடுக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹேக்கர்ஸ்ட இல்லைன்னா ஒரு த்ரெட்ஸ், வைரஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுல இருந்து நமக்கு சிஸ்டம்க்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குது. அப்படி இல்ல ஏதோ ஒரு இமெயில் மூலமா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அங்க வந்து நமக்கு ஃபயர்வால்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்காது. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தோம். அடுத்து ஃபயர்வால்ஸ்க்கு ஒரு 3 ஃபங்க்ஷன் பார்த்தோம். அசஸ் கண்ட்ரோல், அட்ரஸ் போர்ட் டிரான்ஸ்லேஷன், லாகிங், இப்படி ஒரு 3 ஃபங்க்ஷன் பார்த்தோம். அசஸ் கண்ட்ரோல்னா என்னது? நம்ம நெட்வொர்க்குள்ள ஒரு பேக்கெட் வந்து அசஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த பேக்கெட்டை ஃபில்டர் பண்றதுதான் அசஸ் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் அட்ரஸ் போர்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். அட்ரஸ் போர்ட் டிரான்ஸ்லேஷன்னா ஒரு 2 டிவைஸ் நடுவுல கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு நம்ம பாக்குறது அட்ரஸ் போர்ட் டிரான்ஸ்லேஷன். அடுத்து லாகிங் ஒன்று பார்த்தோம். லாகிங்கிறது ஒரு ஆர்கிடெக்சர். எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நெட்வொர்க்ல ஃப்ளோ ஆகுற அந்த பேக்கெட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபயர்வாலையா தாண்டி போற மாதிரி அந்த ஆர்கிடெக்சர் இருக்கும். அப்பதான் அந்த ஃபயர்வாலை தாண்டோடனே அந்த பேக்கெட்ஸ் வந்து கரெக்டான பேக்கெட்டா அப்படின்ட்டு செக்யூரிட்டியா போகும். இது லாகிங்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். அடுத்து இந்த ஃபயர்வால் ரூல்ஸ். நம்ம யூசர்ஸ் வந்து ஃபயர்வால் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 5 இதை பொறுத்து ஐபி அட்ரஸ், டொமைன் நேம்ஸ், ப்ரோட்டோகால்ஸ், போர்ட், கீவேர்ட்ஸ், இந்த 5 பொறுத்து ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு ஃபயர்வால் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபயர்வால்ல ஒரு 3 டைப்ஸ் பார்த்தோம். பேக்கெட் ஃபில்டர் ஃபயர்வால், அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால், சர்க்யூட் லெவல் கேட்வே ஃபயர்வால், இப்படி ஒரு 3 டைப்ஸ் பார்த்தோம். ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. அந்த 3 டைப்ஸ் வந்து ஓஎஸ்ஐ ஆர்கிடெக்சர்ல எந்தெந்த லேயர்ல ஒர்க் ஆகுதுங்கிறது பார்த்தோம். அடுத்து இந்த பேக்கெட் ஃபில்டர் ஃபயர்வால் என்னன்னு, அடுத்து அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால் என்னது, அடுத்து சர்க்யூட் லெவல் கேட்வே ஃபயர்வால் என்னது அப்படின்ட்டு ஒரு 2 லைன் மட்டும் எழுதிக்கிட்டோம். இவ்வளவுதான் ஃபயர்வால்ங்கிறது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனா முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.